வணக்கம். என் பெயர் பிரணாப். நான் டமால் தொடக்கப்பள்ளியில் 4ஆம் வகுப்பில் படிக்கின்றேன். பாரதிதாசனும் தமிழும் என்ற தலைப்பில் பேச இருக்கின்றேன். தமிழ் ஒரு செம்மொழி. நாமெல்லாம் தமிழர்கள் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமை கொள்ள வேண்டும். ஏனென்றால் தமிழ் உலகின் மூத்த மொழி. அப்படிப்பட்ட தமிழ்தான் நமது தாய்மொழி. இந்த தமிழை அலங்கரித்த புலவர்கள் பலர். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று சொன்ன பாரதியின் சீடனாய் விளங்கியவர் பாரதிதாசன். இவர் புதுச்சேரியில் பிறந்தவர். தமிழை உயிராய், உணவாய், உழைப்பாய், உழைப்பின் விளைவாய் உணர்ந்து கவிதைகள் பாடியவர். தமிழ் இனிமையான மொழியா என்று கேட்டார்கள். அதற்கு பாரதிதாசன் சொன்னார், கனி இனியதுதான், கரும்பு இனியதுதான், தேன் இனியதுதான், பாகு இனியதுதான், பால் இனியதுதான், இளநீர் இனியதுதான். ஆனால் தமிழ் இனிமையானது மட்டுமல்ல, என் உயிரை போன்றது என்றார். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நீர் என்றார். தமிழை படி துன்பங்கள் நீங்கும் என்றார். இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சில் தூய்மை உண்டாகும், வீரம் வரும் என்றார். தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழினும் வேறெங்கும் கண்டதில்லை என்றார். ஒருவர் உணவகத்திற்கு உணவருந்த செல்கிறார். உணவகத்தில் இன்று முதல் தோசைக்கு நெய் கிடையாது என்று எழுதியிருந்தார்கள். 2 தோசை கேட்டார். கொண்டு வந்தார்கள். முதல் தோசையை சாப்பிட்டுவிட்டு 2வது தோசைக்கு நெய் கேட்டார். ஏப்பா, வெளியே எழுதியிருப்பதை படிக்கவில்லையா என்று உணவக உரிமையாளர் கேட்டார். படித்தேன். இன்று முதல் தோசைக்கு நெய் கிடையாது என்று எழுதியிருந்தீர்கள். 2வது தோசைக்கு நெய் உண்டல்லவா என்று சொன்னதும் நெய் கொண்டு வந்தார்கள். மறுநாள் உணவகத்திற்கு வந்தார். இனிமேல் தோசைக்கு நெய் கிடையாது என்று எழுதப்பட்டிருந்தார்கள். 2 தோசை கேட்டார். முதல் தோசையை சாப்பிட்டு விட்டு 2வது தோசையை சாப்பிடுகின்ற போது நெய் போடு என்றார். உணவக உரிமையாளர் கோபத்துடன், நீ வெளியே இருப்பதை படிக்கவில்லையா என்று கேட்டார். படித்தேன். இனி மேல் தோசைக்கு நெய் கிடையாது என்று எழுதியிருந்தீர்கள். அடியில் உள்ள தோசைக்கு நெய் உண்டல்லவா என்று சொன்னதும் நெய் கொண்டு வந்தார்கள். இதனால்தான் அவர் தமிழை சுவையான மொழி என்றார். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்றார். ஆகையால் நாம் தமிழை வளர்க்கவில்லை என்றாலும் தமிழை காப்போம் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.